எங்களா போய் தனியா போய் எங்களால பேச முடியல. எங்ககிட்ட காசுலாம் நாங்க போய் தனியா பேச முடியாது சார். நீங்க தான் பேசணும். நீங்க தான் வந்தீங்க, 3 பேர் இருந்து வந்தீங்க. நியூஸ் வந்து நீங்க தான் வந்தீங்க. நியூஸ் வந்து நீங்க தான் பேசணுமே. அப்ப நாங்க எதுவும் பேசணும். எங்ககிட்ட காசுலயே எதுவும் இல்லை. நாங்க போய் தனியா போய் எங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. போலீஸ்காரங்க அவங்க எதுவும் நம்ம அந்த போலீஸ்காரங்க நம்ம சொல்லவும் முடியாது. அவங்க எதெல்லாம் பேசணும், நம்ம எதுவும் பேச முடியாது. எங்க அம்மாவுக்கு இவ்வளவு கஷ்டப்படுத்தி யார் சார் பதில் சொல்லுவாங்க? நீங்க யாரா சொல்ல முடியுமா? நீங்க 3 பேர் யாரா சொல்ல முடியுமா சார்? நீங்க யாரா சொல்ல முடியுமா? இப்ப அப்பா வந்து சமீபத்துல இறந்துருக்காரு. அப்பா இப்பதான் சார் இறந்து போனாரு. அப்பாவால உடம்பு முடியல, அப்பா இறந்து போயிட்டாரு. அம்மா கிட்ட யாரெல்லாம் பதில் சொல்ல முடியும்? அந்த பாலா சார் வந்து இந்த மாதிரி ஆச்சு. எத்தனை பேர் இருக்கீங்க நீங்க? என்னென்ன அண்ணன் தம்பி வந்து செகண்ட் டிகிரி படிச்சுட்டு இருக்கான் சார். அண்ணன் வந்து வீட்டுல சும்மாதான், அம்மா ஒசை இருக்கான். எங்க அண்ணன் அவர் என்ன வேலை செஞ்சிருந்தாரு சார் முன்னாடி? அவன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பண்ணிருந்தான். அவன் ஆட்டோமொபைல் பண்ணிருந்தா கேளம்பக்கத்துல படிச்சுன்றான் போல. அந்த கேளம்பக்கத்தை படிச்சிருந்தா அதுக்கப்புறம் தான் வீட்டுல அம்மா நீ வீட்டுல ஏறி எனக்கு வீட்டுல இருப்பான்ட்டு எங்க அம்மா வீட்டுல நிக்க வச்சாங்க. எதுக்கோசம் எந்த சந்திகம் போறதுக்கு எனக்கு. ஆனா எங்க அம்மா சொன்னது பார்த்தா ஃபுல்லா அந்த பாலாஜி சாரால் தான் எங்க அம்மா ஃபுல்லா அவதிப்படுது. அந்த லங்ஸ் எப்படி சார் ஈடுபடும்? லங்ஸால் தான் அந்த கீமோ எதுக்கு ஏற்றணும்? அந்த கீமோ தெரிஞ்சு அந்த கீமோ டாக்டருக்கு தெரியாது. அந்த கீமோவால எப்படி அஃபெக்ட் ஆகும்? அந்த கீமோவால இப்ப நாங்க பேசுறது அந்த கீமோவால அஃபெக்ட் ஆகும் நமக்கு தெரியாதா? நீங்க சொல்லுங்க. அந்த கீமோவால எப்படி ஏற்ற முடியும்? அந்த கீமோவை ஒரு டாக்டருக்கு தெரியாது. அந்த கீமோ எப்படி ஏற்றா இந்த மாதிரி அஃபெக்ட் லங்ஸ் அஃபெக்ட் ஆயிடும், கிட்னி அஃபெக்ட் ஆகும், உங்களுக்கு தெரியாதா? நீங்க சொல்லுங்க தானே அதை. அப்ப அந்த டாக்டர் தெரியாம எப்படி பேச முடியும் அவங்க? அப்ப டாக்டர் இவ்வளவு டாக்டர் தெரிஞ்சு படிச்சு வந்துட்டாங்க. 1 லட்ச ரூபாய் 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. அந்த சம்பளம் எங்களுக்கு கொடுத்தா நாங்களே வீட்டுல வச்சு வேற பிரைவேட்ல பாத்துக்கோமே. எங்கிட்ட காசு சொல்லிதான் நாங்க வந்தோம் கவர்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட் இல்லாம இப்ப இவ்வளவு பார்த்து கவர்மெண்ட் இந்த மாதிரி இருக்குன்னா அப்ப என்ன பண்ண முடியும்? எங்கன்னா பிக்சர் தான் போயிடுவோம். எங்களுக்கு அந்த மாதிரி இல்லையே. எங்களை பிக்சர் எங்க அம்மா நாங்க பிக்சர் காப்பாத்து எங்களுக்கு தரமும் உண்டு. நாங்க பிக்சர் காப்பாத்தோம், ஆட்டோட காப்பாத்து எப்படியும் நாங்க காப்பாத்திக்கிறோம். அந்த மாதிரி காப்பாத்த அந்த டாக்டர் எதுக்கு இருக்காங்க? ஒரு உயிரை எதுக்கு பாத்துக்கிறாங்க? அந்த டாக்டர் உயிர் காப்பாத்தா அவங்க டாக்டர் இருக்காங்க. எந்த உயிரை அவங்க பாக்கிறதுக்கு என்ன? எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நீங்க தனியா சும்மா போய் நின்று பாருங்க. அந்த பாலாஜி டாக்டர் பேசுறது ஒண்ணும் பாருங்க. எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த கீமோல அட்மிட் பண்றவங்க ஒரு அந்த வாட்டுக்கு ஒரு வாசி அட்மிட் பண்றவங்க எல்லாருமே திட்டுவாங்க. அந்த லேடிஸ்ல இருந்து அந்த எல்லா பாத்தீங்கன்னா அவங்க கஷ்டத்தை சொல்லுவாங்க. அந்த கஷ்டத்தை கேட்க யாரா இருக்கீங்களா? யாருமே கிடையாது. அந்த கஷ்டம் ஒருத்தர் கேட்கதான் இருக்காங்க. அந்த மாதிரி கஷ்டத்துக்கு கேட்கறதுமே வந்தீங்களே நீங்க வீடு அந்த மாதிரி யாரா இருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டல் தேடுறதுக்கு? அந்த ஹாஸ்பிட்டல் யாருமே கிடையாது. ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் பாத்துக்குது. இவங்க தான் பண்றாங்கன்னா அவங்களாம் பாத்துக்கிறாங்க. அவங்கதான் அதுக்கோசம் இவங்க பண்றாங்க. இப்ப நம்மளை காப்பாத்துக்கு எவனுமே கிடையாது. நம்மள இப்ப லோக்கல்ல இப்ப காப்பாற்றணும் பார்த்தா கவர்மெண்ட் நம்ம ரொம்ப நம்பி இருக்கோம். அந்த கவர்மெண்ட் இப்ப காப்பாற்ற இல்ல. கவர்மெண்ட்டே இப்ப ஆட்சி கோசம் இருக்காங்க. கூட்டு போனாங்க. என் தம்பியை கூட்டு போனாங்க. வீட்டுக்கு வரவங்களே என் அண்ணன் கூட்டு போனாங்க. வீட்டுல ப்ரூஃப் கூட்டு போனாங்க. எங்க அம்மா வந்து எல்லா ப்ரூஃபும் கூட்டு போனாங்க. என்ன ப்ரூஃப் இப்ப எதுவும் வெறும் ஜெராக்ஸ் எதுவும் சொன்னாங்க சார். ஜெராக்ஸ் இருந்து என்ன சார் சொல்ல முடியும்? அந்த ஜெராக்ஸ் என்ன தர முடியுமா சார்? நீங்க சொல்லுங்க சார். நீங்க 3 பேர் சொல்லுங்க சார். என்ன கவர்மெண்ட்லயும் போடுங்க, எல்லாத்தையும் இதுல போடுங்க சார். எனக்கு தப்பு கிடையாது. எனக்கு நீங்க சொல்லுங்க சார். அந்த லைவ்ல எடுத்துட்டு போனாங்க. எனக்கு தேவை அதே தேவை இல்ல. எங்களுக்கு தேவை எடுத்துட்டு போனோம். என் தம்பியை கூட்டு போனாங்க. என் 3ஆவது தம்பியை கூட்டு அவன் படிச்சுட்டு இருக்கான் சார். அவன் எந்த தப்பும் பண்ணாத கிடையாது. அவன் எல்லாத்தையும் படிச்சிருக்கான். எனக்கு தேவை என் தம்பி முக்கியம் சார். எனக்கு எங்க அண்ணன் முக்கியம், என் தம்பியும் முக்கியம். எங்க அண்ணன் எந்த தப்பும் பண்ணாத கிடையாது. எந்த தப்பும் போனதும் கிடையாது. அவன் என் பேர் லோகேஷ் சார். அவனும் 2ஆவது தம்பி நாங்க.